சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ஸ்ருதி அண்ணாமலைய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இப்ப மீனாவ கூப்பிட போன நம்ம முத்துவும் வெறுங்கைய வீசிக்கிட்டு வராப்புல, "எங்கடா மீனா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, மீனா வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலருந்து அந்த சாமியார் சொன்னதையே நம்பிக்கிட்டு வரமாட்டேங்கிறா" அப்படின்னு சொன்னதுனால, விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்ருதி விஜயாவ புடிச்சு திட்டிப்புட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு தூங்க போறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கனவு மாதிரி ஒரு கற்பனை வருது. அதாவது நம்ம முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீனா தன்ன பார்க்க வர்ற மாதிரியும், மீனாவுக்கு முத்து தன்ன பார்க்க வர்ற மாதிரியும் கற்பனை வருது. இந்த பக்கம் ரோஹிணிக்கு மனோஜ் பார்க்க வர்ற மாதிரியும், இந்த பக்கம் நம்ம ஸ்ருதிக்கு ரவி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த நீர்த்தூர் நடுப்புற வந்து அடி வாங்குற மாதிரியும் கனவு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி வந்து பார்க்க வர்ற மாதிரி இப்படி ஒரு மொக்கையான கன்டென்ட்ட எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பார்க்கறதுக்கே படு கருமமா இருந்துச்சு இந்த சீன்லாம். ஸோ மொக்கையா தான் இருந்துச்சு. ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா பூக்கடையில இருக்கும்பொழுது ஸ்ருதி பார்க்க வராங்க. ஸோ அவங்க பார்க்க வர்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த ரோகிணியோட திட்டமா கூட இருக்கலாம். மாமாவ ஆக்சிடென்ட் பண்ணது கூட இந்த ரோகிணி ஆள் வச்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அங்க ரோஹிணி வராங்க. ரோகிணி எதுக்காக வராங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.